ஹலோ விவர்ஸ், அனைவரும் ஒரு பெண்ணு தண்ணீர்லயே ஓடுற டிராக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதனால அவருடைய மாமனார் கொள்ளையில வந்து பாக்குறாரு. அவருடைய மருமகள் டிராக்டர் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப அவர் கையில இருந்து பெரிய ஒரு கம்பி எடுத்திருந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த இன்ஜினை அடிச்சு உடைக்கிறாரு. அதுக்கு பிறகு நடந்ததா என்ன அப்படின்னு தான் பாப்புறோம். அது ரத்தன்பூர்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் பரபரப்பா இருக்கு. அதுல வந்து சூரிய பிரகாஷ் டிராக்டர் வந்து ஓடிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பகுதி முழுவதும் ரொம்ப வறண்டு போய் இருக்குது. பெரிய ஒரு விவசாயி, அவரிடம் 10 ஏக்கர் மேல நிலம் இருக்கு. நல்ல ஒரு விவசாயம் பண்றாரு. ஊர் மக்களிடையே நல்ல மதிப்பு மரியாதையும் அவருக்கு வந்து இருக்குது. அவருக்கு ஒரு மகன் இருக்கான். அவன் பேரும் மாதவன். மாதவனும் படிச்சு முடிச்சுட்டு அவருக்குடைய வந்திருக்கான். மாதவன் எப்போதும் அப்பாவுக்கு வந்து மரியாதை கொடுப்பான். ஒரு வார்த்தை கூட அவனோட அப்பாவை ஏத்து பேசுறது இல்ல. எப்போதுமே அப்பாவுக்கு வந்து பயப்படுவான். இப்ப மாதவன் விவசாயம் பண்ணிருக்காரு. விவசாயத்துல அவர் டிராக்டர் வச்சிருக்காரு. அவருடைய டிராக்டர்ல தான் நிலத்தை முழுவதும் உழுவாரு. இப்ப அந்த நிலத்துக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய், அதாவது டீசலுக்கே வந்து செலவாகுது, எரிபொருளுக்கே செலவாகுது. இப்ப அவரு விவசாயம் பண்ணி சோர்ந்து போறாரு. ஏன்னா பெருவாரியா டிராக்டருக்கும் ஆட்கூலிக்குமே சரியாயிடுது. இப்பதான் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவருடைய மகன் மாதவனுக்கு பக்கத்துல உள்ள கிராமத்துல பார்த்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணோட பேரு ஸ்னேகா. நகரத்துல படிச்சவ, ரொம்ப அழகா இருந்திருப்பா. அவருடைய அப்பா அவளை நல்லாவே பார்த்துட்டாங்க. அவருடைய உறவினர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய படிப்பு தொடரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால ஸ்னேகா மேற்படிப்பு போகாம கல்லூரியை முடிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறான். இப்ப திருமணம் முடிச்ச பிறகு அவருடைய வீட்டுக்கு வரா. வீட்டுல அடக்குமுறையாவே இருந்திருக்குது. அதாவது அவருடைய கணவர் ரொம்ப அன்பா வந்து பாத்துக்கிறாரு. அதே நேரத்துல அவருடைய மாமனார் சூரிய பிரகாஷ் விவசாயம் அப்படின்னு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்னேகா வந்து அவ வீட்டுல வந்து படிச்சுட்டே இருந்திருக்கா. அதாவது ஸ்னேகா எந்த ஒரு வேலையும் செய்யல அப்படின்னு அவருடைய மாமியார் புகார் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இப்பதான் சூரிய பிரகாஷ் ஒரு நாள் வந்து கடுமையான கோபத்துல வந்து சொல்றாரு, பெண்களுக்கு அடுப்புதர் தான் முக்கியம். அவங்க தான் வந்து சமைக்கணும். அவங்க தான் ஆண்களை வந்து பாத்துக்கணும். ஆண்கள் தான் வந்து நிலப்பலத்தெல்லாம் பார்க்கணும், வெளியில வந்து வேலை செய்யணும். அதனால நீ வந்து படிப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு சமைச்சு கொடுக்கறது பாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. இதனால ஸ்னேகா ஒரு நிமிஷம் தளர்ந்து போறா. ஏன்னா அவருடைய கனவு மிகப்பெரியதா இருந்தது. அந்த கனவு தகர்க்கப்படுது. இப்பதான் அவருடைய புக்கெல்லாம் எடுத்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ்ல வச்சு அடைச்சிடறா. இப்பதான் ஒரு நாள் அவர் வீட்டுல ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காரு. தனது மகனிடமோ மனைவியிடமோ நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. தற்போது போயிட்டு இருக்கிற நிலைமை இப்படியே போயிட்டு இருந்து அப்படின்னா நம்ம நிலத்தை 1 ஏக்கர் 2 ஏக்கர் விக்கிற மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. கடன் அளவுக்கு அதிகமா வாங்கி டீசல் ஊத்தி டிராக்டர் வந்து ஏற ஓட்டுறேன். அதனால பெருவாரியான பணம் போகுது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. இது ஸ்னேகா வீட்டில் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது அவ கல்லூரி படிக்கும் போது அவ எப்போதும் ஆராய்ச்சியில மூழ்கி இருப்பா. அப்படிதான் கல்லூரியில அவர் கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்கா. ஸ்னேகா இன்ஜினியரிங் படிச்சிருக்கா. அப்ப அவ கண்டுபிடிச்சது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது தண்ணீர்ல ஹைட்ரஜன்லயே எரிபொருள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவ வந்து கண்டுபிடிக்கிறா. தண்ணீரை பிரிச்சு அதுல ஹைட்ரஜன் மூலமா எரிபொருள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவ வந்து கண்டுபிடிக்கிறா. இந்த இடத்துல அவருடைய பேராசிரியர் எல்லாம் சொல்றாங்க. ஆனா பேராசிரியர் அதெல்லாம் மறுத்துறாங்க. ஏன்னா ஏற்கனவே பேராசிரியருக்கு இவளை பிடிக்காது. அதனால இவ எது கண்டுபிடிச்சாலும் அதை வந்து உதாசனப்படுத்திட்டே இருக்காரு. இவளுக்கு எங்க பெருமை வந்து சேரப்போகுது அப்படின்னு அவர் சுத்தமா வந்து உதறி தெளிறாரு. மேல கண்டுபிடிக்கிறத நிறுத்துறா. இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, இந்த கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்பு. நம்ம கண்டுபிடிச்சோம், அது சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆச்சு. அதே கண்டுபிடிப்பை நம்ம ஏன் டிராக்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ வந்து நினைக்கிறா. இந்த இடத்துல மறுநாள் வந்து எழுந்திருக்கிறா. அவருடைய மாமனார் கொல்லைக்கு போறாரு, நிலத்துக்கு போறாரு. அதே போல அவருடைய மாமியார் தூங்கிடுறாங்க. இந்த நேரத்துல மாதவனும் வெளியில போயிடுறான். ஸ்னேகா அவ வந்து கொல்லப்புறத்துல உள்ள அவளுடைய கொட்டாய்க்கு போறா. அவன் போய் பாக்குறா. அவளுக்கு ஆச்சரியமான விஷயம், ஏகப்பட்ட இரும்புகள்லாம் அங்க வந்து நிறைய வந்துருக்குது. இப்ப அதுல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் பாக்குறா. இப்ப அவளுக்கு செம ஒரு ஐடியா தோணுது. இதுதான் சரியான இடம் அப்படின்னு அவ வந்து யோசிக்கிறான். அவருடைய அம்மா கொடுத்த தோடு வந்து கவனிக்கிறான். தோடு பவுன்லாம் வந்திருக்கு. இப்ப தோட்டம் மட்டும் கழட்டி இப்ப அடகு கடைக்கு போறான். நகரத்துல உள்ள அடகு கடையில போயிட்டு அந்த தோட்டை வந்து ஈடு வைக்கிறான். ஈடு வச்சுட்டு அந்த கருவி கண்டுபிடிக்கிறதுக்கான சில பொருட்கள்லாம் அங்கே கடையில வந்து வாங்குறான். ஆனா நிறைய பொருட்களை ஆன்லைன் மூலமா வாங்க முடியும். அதனால ஆன்லைன்ல ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் வந்து வாங்குறான். இப்ப வாங்கிட்டு உடனடியாக அவ ஆராய்ச்சி வந்து தொடங்குறா. அவ ஆராய்ச்சியில பலவிதமான முயற்சி வந்து பண்றான். இப்ப 2 நாள் 3 நாள் இதே போல மதியம் 1 மணிக்கு 1 மணி நேரம் வந்து அவ ஆராய்ச்சி தொடர்ந்துட்டே இருந்திருக்கா. இப்பதான் ஒரு நாள் மாதவன் அந்த கொட்டாய்க்கு வரான். இப்ப பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். என்ன ஸ்னேகா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஓடி வரான். இப்பதான் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். ஏதோ ஒரு மிஷின்ல வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ எல்லா விஷயத்தையும் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது மாதவன் தண்ணீர்லயே ஓடக்கூடிய மோட்டார் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதை டிராக்டர்ல பொறுத்தனா நமக்கு டீசலே தேவையில்லை, தண்ணீர்லயே நம்ம வந்து டிராக்டர் ஓட வைக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், அதிர்ச்சி ஆகிறான். ஆனா இப்ப சரி நீ பண்ணு, நானும் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு மாதவனும் அவ கூடயே வந்திருக்கான். இப்பதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப மதியம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு முறை சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த இன்ஜின் ஓட ஆரம்பிக்குது. இப்ப வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ஆகுது. தண்ணீர்லயே அந்த இன்ஜின் ஓட தொடங்குது. லைட் வந்து எரிய ஆரம்பிக்குது. அந்த இன்ஜின் ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்து மாதவன் அவன் அறியாமே கை தட்டுறான், துள்ளி குதிக்கிறான். ஸ்னேகா அவனுடைய பயப்புத்துறா. நம்மளுடைய வெற்றி இதோட முடியல. இது எப்ப நம்ம வந்து டிராக்டர்ல பொருத்தி அதுல வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுதோ, அதுல ஓடுதோ, அப்பதான் இது சக்சஸ்ஃபுல். அதுல தோல்வி அடைஞ்சிட்டா இது எல்லாமே
வீணாயிடும் அப்படின்னு அவ சொல்றா. இது கேட்டு மாதவனும் கொஞ்சம் சைலண்ட் ஆகிறான். இப்பதான் அதுக்குண்டான நாட்களையும் எதிர்பார்த்து இருக்காங்க. இப்போ ஒரு நாள் சூரிய பிரகாஷ் இது போல வெளியில வியாபார ரீதியா அங்க நேரத்துக்கு போறான். அங்க என்னோட சொந்தக்காரர் வீட்டுல தான் நான் தங்கியிருப்பேன், 2 நாள் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நேரத்தை சரியா வந்து பயன்படுத்திக்கிறாங்க சினேகாவும் மாதவனும். உடனடியா அவங்க நிலத்துக்கு போறாங்க. அங்க டிராக்டர் நின்று இருக்கு. இப்பதான் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சியை இப்ப டிராக்டர்ல வந்து பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட இன்ஜின் கண்டுபிடிச்ச இன்ஜினை அதுல வந்து பொருத்துறாங்க. ஆனா அந்த ஹைட்ரஜன் கிட்டு அந்த இன்ஜினுக்கு சரியா பொருந்தல. இப்ப இன்ஜினோட பயங்கரமா வந்து போராடுறாங்க. இப்ப பல விதமான போராட்டத்தோடு இப்ப அதை பொருத்தத்துக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நிலத்துல வந்து வேலை செய்யறவங்க எல்லாமே பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பெண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. சூரிய பிரகாஷோட மருமவ இவ்வளவு அறிவாளி அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் மாதவன் பக்கத்திலேயே அவன் கூட இருந்திருக்கான். இப்பதான் கடுமையான முயற்சியில அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பகல் இரவு பார்க்காம 2 நாள் பகல் 2 நாள் இரவு கடுமையா வந்து உழைச்சி அந்த இன்ஜினை இப்ப டிராக்டர்ல வந்து பொருத்துறாங்க. அவங்க வந்து ஓட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றா தண்ணில இருந்து ஓட ஆரம்பிக்குது. மாதவனும் கத்துறான். எல்லா மக்களிடமே தண்ணிலே ஓடுது பாருங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே வாயடைச்சு போறாங்க. இப்ப சினேகாவும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறா. இப்பதான் சூரிய பிரகாஷ் அங்கிருந்து வராரு. ஊர் மக்கள் எல்லாமே சூரிய பிரகாஷ் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்பதான் அவரு பயங்கர கோபத்துல வந்து வராரு. ஏன்னா அந்த டிராக்டர்ல அவருடைய மருமகள் சினேகா உட்கார்ந்து பார்த்து அவர் கோபப்படுறாரு. தங்களது வீட்டு பெண்ணே இந்த மாதிரி ஒரு டிராக்டர் வந்து ஓட்டுது அப்படின்னு அவர் அதை அவமானமா நினைக்கிறாரு. இப்பதான் அவர் வந்து கடுமையான முகத்தோடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு. இப்பதான் சினேகா வந்து மாமா நான் ஒரு இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்கேன். இனிமே இந்த டீசலே தேவையில்ல, தண்ணியிலே ஓடுற இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்கேன். இனிமே நீங்க இந்த டிராக்டர் வந்து தண்ணியிலே நீங்க ஓட்டலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு சூரிய பிரகாஷ் கோபப்படுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அந்த ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறியா? ஒரு பெண்ணுனா வீட்டுல தான் வந்து இருக்கணும், எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், இது மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பயங்கரமா கோபம் வருது. அங்க ஒரு மம்முட்டி கிடக்கு, பெரிய ஒரு கம்பியா இருக்கு. அந்த கம்பி எடுத்து அந்த டிராக்டர்ல பொறிச்சிருந்த ஹைட்ரஜன் கிட்ட அடிக்க போறாரு. ஸ்னேகா ஓடி வந்து அவளுடைய காலில் விழுறா. மாமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது, தயவு செய்து இதை ஒன்னும் செய்யாதீங்க, உடைச்சிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றா. கொஞ்ச நேரம் நவரு அப்படின்னு பிடிச்சு தள்ளிவிட்டு கம்பியாலேயே அந்த ஹைட்ரஜன் கிட்ட அடிச்சு உடைக்கிறாரு. மாதவனும் அவனால பேசவே முடியல. ஏன்னா அவங்க அப்பாவை ஏத்து இதுவரையிலும் ஒரு நாள் கூட பேசினது இல்ல. அதனால அவன் ரொம்ப அமைதியா வந்து நிக்கிறான். இப்பதான் வந்து ஸ்னேகா வந்து அழுதுட்டே இருக்கா. அடிச்சு உடைச்சு அந்த இன்ஜினை தூக்கி போட்டு டீசல் இன்ஜினை பொறுத்து சொல்றாரு. மாதவன் பொறுத்து விடுறான். இப்ப அதை வச்சு அவர் ஓட்டுறாரு. நேரா ஸ்னேகா வீட்டுக்கு வரா. வீட்டுல வந்து ரொம்ப அமைதியா ஒரு கதவு சாத்திட்டு அவ வீட்டுல இருந்து உட்காந்துருக்கா. சூரிய பிரகாஷ் கடும் கோபத்துல வந்து வீட்டுல எல்லாரையும் வந்துட்டாரு. ஸ்னேகா 10 நாளாயும் வெளில வரவே இல்லை. இப்பதான் ஸ்னேகாவிடம் அவருடைய கணவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஸ்னேகாவோட கண்கள்ல எந்த உணர்ச்சியும் இல்ல. நாட்கள் கடந்தது, நிலைமை ரொம்ப மோசமாச்சு. அந்த பகுதி முழுவதும் வறட்சி ஏற்படுது. கிராமத்துல தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாகுது. டீசல் விலையும் மேல அதிகரிச்சுட்டே போகுது. பிரகாஷோட பயிரும் தண்ணீர் இன்றி காஞ்சி போச்சு. ஏன்னா கிணத்துல உள்ள தண்ணீருக்கு கூட டீசல் தேவைப்படுது. இதனால பணம் இல்ல. பல வங்கிகளும் கடனை கட்டலனா உங்களோட நிலம் ஏலத்துக்கு விடப்படும் அப்படின்னு வங்கியில இருந்தும் நோட்டீஸ் வருது. சூரிய பிரகாஷ்க்கு இது அனைத்துமே கவலையா மாறுது. அவர் இரவு முழுவதும் தூங்காம வச்சிருக்காரு. இந்த இடத்துல தான் திடீர்னு அந்த ஊருக்கு ஒரு கருப்பு கார்ல 3 பேர் கோட்டு சுட்டோட வந்து இறங்குறாங்க. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. யார் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. அந்த 3 பேரும் அந்த ஊர் தலைவர் சர்பஞ்ச் கிட்ட கேட்கறாங்க. இங்க தண்ணீர்லயே ஓடக்கூடிய டிராக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அந்த ஊர் மக்களே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா உண்மையில் நடந்தது இதுதான். ஸ்னேகா தண்ணி மூலமா டிராக்டர் இயக்கணத்தை ஒரு சிறுவன் வீடியோ எடுத்து அது வலைதளத்துல பரவ விட்டான். இப்ப அந்த வீடியோவை கொரியா நிறுவனம் அதை பார்த்தது. அது வேகமாக வைரல் ஆகுது. அது ஜப்பானில் உள்ள விஞ்ஞான குழுவை அடைஞ்சிருந்தது. இப்போ அந்த விஞ்ஞான குழுவோட மூத்த தலைவர் சொல்றாரு, வீடியோவில் இன்ஜின் சத்தத்தையும் நீராவியும் பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. இது சாதாரண தந்திரம் இல்ல, சாதாரண கண்டுபிடிப்பு இல்ல, இது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு. அவர் சொந்த வீட்டிலேயே அதிக செலவு இல்லாம இவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையிலே வெளியிலிருந்து வந்தவங்க புரிஞ்சு கொண்டாங்க. இந்தியாவில் பல நேரங்களில் கடின உழைப்பும் திறமையும் ஆதரிக்கப்படுறதில்ல. அதனால ஜப்பான் போன்ற நாடுகள் அதை அங்கீகரிக்குது. இப்ப கொரிய நிறுவனமே பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனடியா இந்த தொழில்நுட்பத்தை அவங்க பிரமிப்பா நினைக்கிறாங்க. அவங்க சூரிய பிரகாஷ் வீட்டுக்கு ஆள வந்து அனுப்பியிருக்காங்க. இது கேட்ட பிறகு எல்லோருடைய முகமும் தெரியுது. இப்பதான் சூரிய பிரகாஷ் வீட்டை அவங்க காமிக்கிறாங்க. சூரிய பிரகாஷ் வரதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நம்ம வீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்காங்களா, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் அவங்க 3 பேர் வந்து சூரிய பிரகாஷ் முன்னாடி நிக்கிறாங்க, வணக்கம் செலுத்துறாங்க. இப்பதான் நாங்க ஜப்பான்ல இருந்து வந்த ஆராய்ச்சி குழு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தண்ணீரை எரிபொருளா மாற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறத ஜப்பான்ல உள்ள எங்க ஆராய்ச்சி குழு அங்கீகரிச்சிருக்கு. யார் அந்த பெண் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்பதான் அவரு சொல்றாரு, அவ என் மருமக, உங்களுக்கு என்ன வேணும்னு அவர் கேட்கிறாரு. நாங்க ஜப்பான்ல இருந்து அவர் சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னும் அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சவங்களை நாங்க பார்க்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்பதான் மாதவனை ஸ்னேகா ரூமுக்கு வர்றான். ஸ்னேகா உடனே வெளில வா அப்படின்னும் அவன் சொல்றான். இது போல ஒன்னு பார்க்கறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ஜப்பான்ல இருந்து விஞ்ஞானிகள் ஒன்னு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஸ்னேகா ரொம்ப ஆச்சரியப்படுறா. இப்போ உடனடியா நீ சீக்கிரம் வா அப்படின்னு ஸ்னேகா வாச்சிட்டு அந்த விஞ்ஞானிகள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒரு மூத்த விஞ்ஞானி அவருக்கு அருகில வராரு. மகளே, இந்த வீடியோல உள்ளது நீங்க தானா? நீங்க தான் அந்த இன்ஜினை உருவாக்குனீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்னேகா மெதுவா
ஆமான்னு தலையசிக்கிறான். எங்களுடைய ஒரு பெரிய அணை இருக்குது. அந்த அணையில இது போல ஒரு மோட்டார் இன்ஜின் தேவை. பெரிய அணையோட திட்டப்பணி நிறுத்தப்பட்டதற்கு இதுதான் காரணம். எரிபொருள் அங்க சென்றடையல. அங்குள்ள நதிநீர்லிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் தேவை. உங்களால ஆற்றலை உருவாக்க முடியுமா? எங்களுக்காக அந்த கண்டுபிடிப்பை நீங்க நிகழ்த்த முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீங்க வெற்றி அடைஞ்சா உங்களுக்கு காப்புரிமை உங்களுக்கு தந்துருவோம். அதே போல 50 லட்ச ரூபாய் பணமும் உங்களுக்கு பரிசா கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு சூரிய பிரகாஷ் ஆச்சரியத்துல கண்கள் விரியுது. ஸ்னேகா ஒரு நிமிஷம் தனது மாமனார் பாக்குறாரு. சூரிய பிரகாஷ் தலை குனிறாரு. ஸ்னேகா ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு, ஐயா, என்னுடைய மாதிரி உடைஞ்சிச்சு. ஆனா வரைபடம் என் மனதில் இருக்கு. நீங்க எனக்கு பொருட்களை கொடுத்தா நான் அதை செஞ்சு கொடுப்பேன். இப்போதே உங்களுக்கு இன்னொரு இயந்திரத்தை உருவாக்க முடியும் கூறாரு. அதிகாரிகளும் உடனடியாக ஒப்புக்கொள்றாங்க. நவீன கருவிகள், சில உதிரி பாகங்கள் அங்குள்ள உள்ளூர் கடையிலேயே வாங்கப்படுது. இப்ப மறுநாள் ஊரே கூடுது. விஞ்ஞானிகளும் வந்து வராங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அங்க உள்ள செக்யூரிட்டி எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இப்ப ஸ்னேகா அவளை இன்ஜினை பொருத்த ஆரம்பிக்கிறா. இப்பதான் வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து அவ செய்ய ஆரம்பிக்கிறா. ஒண்ணு கூட வந்து மறக்கல. 4 மணி நேரம் முயற்சிக்கு பிறகு அதை செஞ்சு முடிக்கிறா. இந்த இடத்துல ஒரு பெரிய பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து அது உள்ள வந்து ஊத்துறா. இப்பதான் ஹைட்ரஜன் கிட்ட இயங்க ஆரம்பிக்குது. அந்த பட்டன் வந்து அழுத்தணும். இப்ப சூரிய பிரகாஷ அவருடைய மருமகள் கூப்பிடுறாரு. மாமா இங்க வாங்க அப்படின்னு சொல்றா. இப்பதான் சூரிய பிரகாஷ் நடுக்கு துறவராரு. நீங்களே முத ஆன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு அவர் ரொம்ப நெகிழ்ச்சி ஆகுறாரு. இப்பதான் ஒரு நிமிஷம் அந்த பட்டன் வந்து அழுத்துறாரு. அடுத்த நிமிஷம் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓட ஆரம்பிக்குது. இப்ப அங்க உள்ள எல்லாருமே கை தட்டுறாங்க, ஆரவரிக்கிறாங்க. இப்ப சூரிய பிரகாசம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாரு. இந்த இடத்துல தான் அவங்க எல்லாருமே போட்டுறாங்க. இப்ப 50 லட்ச ரூபாய் பரிசு தராங்க. சூரிய பிரகாஷ் ரொம்ப வருந்துறாரு. நம்ம மருமகள் இவ்வளவு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் உலகமே இந்த செய்தி வந்து பரவுது. அவளுக்காக வந்து பெரிய லெவல்ல அரசு பாராட்டு விழா நடத்துது. இந்த இடத்துல தான் இந்த 50 லட்ச ரூபாய் வச்சு பெரிய ஒரு ஆராய்ச்சி கல்லூரியை அவ தொடங்குறா. இந்த இடத்துல கல்லூரியில பல பெண்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பல பெண்கள் அடுப்பு மட்டும் வந்து உதவுறதுல, உணவு மட்டும் சமைக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப அவருடைய டிராக்டர்ல தண்ணியை ஊத்தி தான் அவர் வந்து ஓட்டுறாரு. இப்ப டீசல் அவங்களுக்கு இனிமே தேவையில்லை. இப்ப நாடு முழுவதும் இது பரவலாக பேசப்படுது. இவங்க கண்டுபிடிச்ச இந்த இயந்திரத்தை பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. தற்போது ஜப்பான்ல இருக்காங்க. ஜப்பான்ல அவங்களோட பணியை மேலும் விரிவுபடுத்துறாங்க. இப்ப அவங்களோட குடும்பமே சந்தோஷமா வந்திருக்குது. ஓகே, நம்ம இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.